வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆழ் மனசை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்குன்னு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஆட்டோ சஜஷன்ஸ், சில்வா விஷுவலைசேஷன் மெத்தட் இருக்குது, விஷன் போர்ட் டெக்னிக் இருக்குது, அதுக்கப்புறம் சப்ளிமினல் ப்ரோக்ராமிங் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டெக்னிக் தான் பார்க்க போகிறோம், ஸ்விட்ச்வர்ட் டெக்னிக். இது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் விஷுவலைசேஷனே பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியா, அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணாலே பயம் வரும், பதட்டமாகும். அதே மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன் சொல்கிறப்போ ஒரு டவுட் வரும், இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, நானே என்னமோ சொல்லிக்கிறேன் அப்படின்னு நம்ம மேலே ஒரு செல்ஃப் டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்வர்ட் டெக்னிக் தான். என்னால் அஃபர்மேஷனும் சொல்ல முடியல, ஆட்டோ சஜஷன் சொன்னாலும் கேட்கல, எனக்கு விஷுவலைசேஷனும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நினைக்கிறோம். கடைசியாக சரணாகதி அடையக்கூடிய ஒரே ஒரு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச்வர்ட் டெக்னிக் தான். ஸோ இது ஏன் நான் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம ஒரு விஷுவலைஸ் பண்ணுறப்ப நமக்கு பயம் வருது அப்படின்னா, ஒன்று சைல்டுஹுட் ட்ராமாவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். ஏதோ ஒன்று யாருக்கும் நடந்ததுனால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்கிறத குழந்தையாக இருக்கும் போதோ இல்லை அவங்க வளரக்கூடிய பருவத்துலையோ அதை பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பயம் வருது. நம்மளும் அந்த மாதிரி செய்ய போய் அவங்கள மாதிரி ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம் வருது. அடுத்து நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம். ஒருவேளை நான் ஆசைப்பட்ட இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா என் லைஃப்பில் நான் இந்த மாதிரியான விஷயங்களை இழக்க நேரிடுமோ, இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிடுவனோ அப்படின்னு பயப்படுறது. உதாரணத்துக்கு ஒருத்தர் வேலைக்காக வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார், எப்படியாவது போகணும் அப்படின்னு. வீசா கிடைக்கவே மாட்டேங்குது. கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தடை வந்துடுது. ஸோ அவருடைய ஆழ்மன பதிவுகளை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தா, அவருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டா ஒரு வேளை நம்ம வீட்டை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. சரி, ஏன் அந்த மாதிரி ஒரு பயம் வருது? இன்னும் ரொம்ப ஆழமாக ரூட் காஸ் என்னன்னு தேடி பார்த்தா, குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு ஆள் பாரு, குடும்பத்தை கூட கவனிக்கல அப்படின்னு என்னை பற்றி யாராவது ஒரு 4 பேர் தப்பாக பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது. அதனால பயம், எங்கே நம்ம வீட்டை மிஸ் பண்ணுறோமோ, நம்ம தான் பார்க்கணும், நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா என்ன 4 பேர் 4 விதமாக பேசிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, டிஸ்ட்ராக்ட் ஆகுது. இது வெளியில் சுத்தமாக தெரியவே தெரியாது. இந்த மாதிரி நமக்கு ஒன்று உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் மேலோட்டமாக எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க, அதுக்காக எல்லாமே முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஆள் மனசு தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றுறதுக்கு என்னென்னா இந்த ஸ்விட்ச்வர்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு மேரேஜ் அலையன்ஸ் எவ்வளோ பார்த்தாலும் செட் ஆகாது. அவங்களுடைய ஆள் மனசில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு நம்ம வீட்டில் நம்ம நல்ல சொகுசாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தே பழகிட்டோம், சுதந்திரமாக இருந்துட்டோம். போகிற வீட்டில் எப்படி இருக்குமோ தெரியலையே, அங்கேயும் அதே மாதிரி நமக்கு ஒரு இண்டிபெண்டன்சி கொடுப்பாங்களான்னு தெரியலையே, நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்களா, அந்த ஆழ் மனசில் ஒரு பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன தான் நம்ம அதுக்கு எஃபர்ட் போட்டாலும் அது செட்டே ஆகாது, ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அதை கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அடுத்து அந்த அலையன்ஸே செட் ஆகும். அது அவங்களுக்கே தெரியாமல் ஆழ் மனசில் அந்த ஒரு பயம் இருக்கும். மேலோட்டமாக நமக்கு என்ன தான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாலும் அது உள்ளே தடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பேட்டர்னை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல என்ன தடை இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். எதனால் இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை தடுத்துக்கிட்டே இருக்கோம், அப்போ ஆழ் மனசில் நமக்கு என்ன மாதிரி பிலீஃப் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பிலீஃப் சிஸ்டத்தை நம்ம மாற்றணும். ஸோ எப்படி ஆழ் மனசில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக ஃபாஸ்ட்டாக மாற்றக்கூடிய ஒரே டெக்னிக் என்ன அப்படின்னா, நீங்கள் எதெல்லாம் பயப்படுறீங்களோ அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அப்படி ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு காமிச்சிடணும். உங்கள் ஆள் மனசுக்கு நீங்கள் பயப்படுற விஷயத்தை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு காமிச்சிட்டிங்க, ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெஸ்ட்டு ப்ரோக்ராமிங் எதுவுமே கிடையாது. உடனே மாற்றிக்கும் அதோடைய பிலீஃப் சிஸ்டத்தை. ஆமாம்ல, நம்ம நினச்சது தப்பு தான் அப்படின்னு அந்த செகண்டே அதை மாற்றுறதுக்கு தயார்படுத்திடும், ப்ரிப்பேர் ஆகிடும். ஸோ அதுதான் இருக்கிறதுலே குவிக்கஸ்ட்டு அண்டு ஃபாஸ்ட் மெத்தடு. ஸோ நீங்கள் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டோடையே அதை ஃபேஸ் பண்ணணும். அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரு அப்படின்னு நீங்கள் அதுக்கு ப்ரூஃப் காமிச்சிடணும். ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த டிஸ்கம்ஃபர்ட்டோடையே நமக்கு ஒரு மாதிரி படபடப்பு வருது, பதட்டமாகுது, நிறைய சிம்டம்ஸ் காட்டும். தாட்ஸ் மூலமாகவும் காட்டும், நம்ம உடம்புலையும் அது பற்றின விஷயங்கள் எல்லாம் வைப்ரேஷன் மூலமாக நமக்கு உணர்த்தும், வேண்டாம் செஞ்சிடாத அப்படின்னு நம்மளை தடுக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம செய்யணும் அப்படின்னா சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். அஃபர்மேஷன்ஸு, ஆட்டோ சஜஷன்ஸு இதெல்லாமே சொல்கிறது மூலமாக, வார்த்தைகளை உச்சரிக்கிறது மூலமாக நமக்கு அந்த சேஞ்சஸ் வருது. அந்த அஃபர்மேஷன் சொல்லும்போது கூட சம்டைம்ஸ் நமக்கு அதை ஏற்றுக்க முடியல. நீ வாட்டுக்கு சும்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காத, எல்லாம் போய்
நீ வந்து பண்ணுறதுக்கும் நீ சொல்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படின்னு திரும்ப திரும்ப அதை கான்ஷியஸ் மைண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் ஸ்விட்ச்வேர்ட் வந்து ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். இது வந்து நம்ம கான்ஷியஸ் மைண்டு ஃபைட்டே பண்ணாத ஒரு மெத்தடு. எதுவுமே கேள்வி கேட்காது. ஏன்னா அந்த வார்த்தைகள் அந்த சென்டென்ஸுக்கு வந்து ஒரு மீனிங் ப்ராப்பராக இருக்காது. அதுதான் ஸ்விட்ச்வேர்டோட ஒரு முக்கியமான விஷயமே. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இந்த ஸ்விட்ச்வேர்டை நீங்கள் வந்து ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாலே போதும். உங்கள் கான்ஷியஸ் மைண்ட் வந்து கேள்வியே கேட்காது. நீ ஏன் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு என்ன நடக்க போகுதா, அந்த மாதிரி கேள்வியே கேட்காது. அது பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சப்கான்ஷியஸில் போய் அழகாக வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஸ்விட்ச்வேர்ட் சம்மந்தமாக என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் வந்து நம்மளுடைய ஒர்க் ரிலேட்டடாக எல்லாருக்கும் நான் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நான் அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நிறைய டீம்ஸோட காண்டாக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டீம் வந்து கொஞ்சம் எனக்கு கனெக்டடாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சிஇஓ வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கிற காலத்துலலாம் அந்த எஜுகேஷனில் அவர் பண்ண அந்த கான்ட்ரிபியூஷன், அந்த ஒரு பேஷன், இதெல்லாமே எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் எனக்கு. ஸோ நான் சரி ஓகே அவருடைய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு லைட்டாக ஒரு கனெக்ஷன் வந்துட்டதுனால சரி நம்ம அந்த டீமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் அப்ரோச் பண்ணேன். ஸோ நம்மளுடைய வெப்சைட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி கொஞ்சம் வந்து யூனிக்காக இருக்கணும், நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய தாட் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு சிங்க் ஆனால் மட்டும்தான் அது புரியும். அதனால் கொஞ்சம் நான் டைம் எடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும் அப்படின்னு. அவங்களும் அந்த காஸ்ட் என்ன, அதுக்கு என்ன மாதிரி டைம் எடுக்கும், அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்புட் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம அதை ஃபைனலைஸ் பண்ணிடலாமா, ஓகே பே பண்ணிவிட்டு நம்ம அதுக்கான ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு அட்மிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட் விஷயங்கள்லாம் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்ருக்கிறேன். ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அந்த மாதிரி சில ப்ராசஸில் நான் ஈடுபட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த கேப்பில் காண்டாக்ட் பண்ணுறாங்க. நான் வந்து அவசரத்தில் இருக்கிறேன், ஹாஸ்பிட்டல் வீடுன்னு போயிட்டுருக்கேன். அந்த கேப்பில் கால் பண்ணிவிட்டு இன்றைக்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம், நீங்கள் பே பண்ணிவிடுங்க, நாங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறோம், எதுக்கு நீங்கள் டிலே பண்ணுறீங்க, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. நான் பாருங்கள் அந்த இடத்துல இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். நான் எதை பற்றி யோசிக்கிற மனநிலையில் இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணி தானே ஆகணும், எதுக்கு டிலே பண்ணிவிட்டு நம்ம அதை ஓகே பண்ணிவிட்டு என்ன ஒரு 15 மினிட்ஸ் ஆக போதா அவங்க சொல்கிற அந்த ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க லெட் தம் ஸ்டார்ட் தி ஒர்க்குன்ற மாதிரி நான் நினச்சிட்டேன். அப்போ கடகடன்னு அந்த கேப்பில் அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு பேமெண்ட்லாம் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் சைன் பண்ணிட்டேன், ப்ராப்பராக அவங்க மெயிலும் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் வீடு ட்ரீட்மெண்ட் அப்படி இப்படின்னு அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 2 வீக்ஸ் நான் வந்து சரி ஓகே அவங்க ப்ராசஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றுமே கம்யூனிகேஷனே வரல. நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழித்து அவங்களுக்கு நான் கால் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க நான் கம்பெனி விட்டுட்டு நான் வந்துட்டேன், ரிசைன் பண்ணிட்டேன், எனக்கும் அந்த கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறாங்க. என்னடா இது, பேசும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பேசினாங்க. உங்களோட ஐடியாஸ் எல்லாம் மார்வலஸாக இருக்குது மேம், பக்காவாக பண்ணி கொடுத்துட்றேன் மேம், இப்படிலாம் சொல்லிவிட்டு அப்படியே மொத்தமாக மேலேருந்து கீழே தள்ளி விட்ட மாதிரி இப்படி கை விட்டுட்டு போகிறீங்களே, இது என்ன? எனக்கு அந்த டைமில் ஆக்சுவலாக கோவப்பட கூட தெம்பு இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுங்கிறதுக்கு கூட எனக்கு வந்து அந்த வேர்ட்ஸே வரல. சரி ஓகே நம்ம வந்து கோவப்படுறதுனாலையோ அவங்க மேலே நம்ம டென்ஷன் ஆகிறதுனாலையோ ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. சரி நீங்கள் தான் ஆர்கனைசேஷனில் இல்லை, அட்லீஸ்ட் இருக்கிறவங்கள அந்த டீமாவது எனக்கு காண்டாக்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் மூவ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக டீம் அமையவே இல்லை. அதே கம்பெனியில் இருக்கிறவங்க மற்ற நபர்கள் யாரும் எனக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன் வந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், முதல்ல இதை ட்ராப் பண்ணிடலாம், இதை வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு அப்ரோச் பண்ணுறேன். கேன்சல் பண்ண முடியாது, அப்படி ஒரு பாலிசி இல்லைங்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க. சரி டைம் கொடுத்துருக்குறாங்க. திரும்ப அதுக்கப்புறம் நான் கால் பண்ணுறப்ப இல்லைங்க அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லைன்ட்டாங்க. ஸோ இப்படியே வந்து ஒரு ஆப்ஷனே இல்லாத மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டக்கப் மணி திரும்ப ரிட்டர்ன் வரதுக்கான ஒரு ஸ்விட்ச்வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய வேஸ் வந்து ஓப்பன் அப் ஆச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்தராக இதை வந்து கேன்சல் பண்ணலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, அப்போ டீம் வந்து கரெக்டாக அமையுமா, அதெல்லாம் நான் சர்ச் பண்ண ஒரு ஓப்பன் அப் ஆகிட்டே வருது. நான் மெயில் பண்ணுறேன், திரும்ப அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, ஒரு டைம் கொடுக்குறாங்க, திரும்ப வேறு ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறேன், டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு மெயில் பண்ணுறேன், அவங்கள காண்டாக்ட் பண்ணுறேன். இப்படி ஒன்றுனா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் பண்ணிக்கிட்டே வரேன். கரெக்டாக ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் மூலமாக எனக்கு வந்து ப்ராப்பராக அதை செட்டில் பண்ணிவிட்டு வேண்டான்னு நான் அதை வந்து கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் பண்ணி முடித்தேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 months கிட்டே இந்த ப்ராசஸ்
நடந்துச்சு. ஸோ இந்த ஸ்விட்ச் வேர்டு ப்ராசஸ் எப்படிலாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது சும்மா ஸ்விட்ச் வேர்டை சொல்லிவிட்டு நான் அப்படியே வீட்டில் ஹாயாக உட்காண்ட்ருப்பேன், அப்படியே தானாகவே நமக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து வேலை செய்வோம், ஆனால் செய்யறதுக்கு அது ரிமைண்ட் பண்ணும். அதுதான் இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம ஸ்விட்ச் வேர்ட் சொல்லிகிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, நமக்கு வந்து அந்த இடத்துல ஃபெடப் ஆகாது. போதும் போ, நமக்கு இது வேண்டாம், இது சும்மா நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து ஒரு கட்டத்தில் நம்ம உடஞ்சி கீழே விழுந்துருவோம்ல. இந்த ஸ்விட்ச் வேர்ட் என்ன பண்ணுன்னா, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படின்னு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். நானே சம்டைம்ஸ் என்னோடய வேலை விஷயத்தில் மறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்விட்ச் வேர்டை நான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, என்னை ரிமைண்ட் பண்ணுது. ஏய், நீ கேட்கவே இல்லை பாரு, போயிட்டு நீ அவங்களுக்கு மெயில் பண்ணு, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணு, அவங்கக்கிட்ட நீ கால் பண்ணி என்னன்னு கேளு அப்படின்னு எனக்கு அது வந்து ரிமைண்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இந்த இன்சிடெண்ட்டில் நான் வந்து முக்கியமாக ஒரு சில லெசன்லாம் லேர்ன் பண்ணேன். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னாலும் நீங்கள் தான் வேலை செய்யணும். ஸோ நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் நடக்கும். ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து யோசிக்கிறதுக்கே டைம் இல்லாமல் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் யாராவது வந்து நீ 10 நாளில் எனக்கு பதில் சொல்லு, நீ எனக்கு 5 நாள்லேயே நீ பதில் சொல்லு, இன்றைக்கே நீ எனக்கு முடிச்சு கொடு அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அவசரப்பட்டு நம்ம அதை பண்ணக்கூடாது. கொஞ்சமாவது யோசிக்கிறதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல. அப்படியே ஒருத்தர் பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி தள்ளி விடும்போது, இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். நான் அது சொல்லாமல் என்ன பண்ணிட்டேன், அன்றைக்கி நான் வந்து அவசரத்தில் சரி ஓகே அப்படின்னு பண்ணிட்டேன்ல. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து ஒரு யோசித்து இது பண்ணலாமா வேண்டாமான்ற டிசிஷன் நம்ம தான் எடுத்துருந்துருக்கணும். இன்னொருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி அது மூலமாக செய்யக்கூடாதுங்கிறது ஒரு லெசன். அடுத்த லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு தடங்கள் வருது அப்படின்னா அது நமக்கு செய்யவே கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, அதை நம்ம அப்படியே விட்டுறணுன்ற அர்த்தமும் கிடையாது. கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடு, இப்போதைக்கு நீ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை, அதுக்கு ஒன்று நீ தயார்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நீ பண்ணுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஏன் வந்துட்டு ஒரு தடை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலைங்கிறது தான் யூனிவர்ஸ் எனக்கு உணர்த்துது. அதுக்காக நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்றது அர்த்தம் கிடையாது. இனிமேல் நீ அதெல்லாம் நீ பண்ணவே பண்ணாத, உனக்கு அது வரவே வராதுன்னு சொல்ல வரல. நீ பண்ணு, ஆனால் நீ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகு, சப்போர்ட் சிஸ்டம் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணு. நீயே எல்லாமே பண்ண முடியாது, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ அதிகப்படுத்திக்காத அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்குது. அந்த மாதிரி தான் நமக்கும் சம்டைம்ஸ் கோல்ஸில் வந்து நம்ம எதாவது ட்ரை பண்ணுவோம், ஆனால் நமக்கு அது கிடைக்காம போகும். அப்போ அது வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. அப்போ எனக்கானது கிடையாது போல இருக்குது, அப்படி கிடையாது. உனக்கானதாக நீ மாற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு நீ என்னைக்கு தயார்படுத்துறியோ அன்னைக்கு உனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க போகுது. ஸோ நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணி அது கிடைக்காம போனால் அதை கோலை மாற்றக்கூடாது. அந்த கோலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான ஃப்ரீக்வன்சி கொண்டு வரணும். அந்த எனர்ஜி வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்க போகுது. இன்னும் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரொம்ப வருஷமாக 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்ற பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது பெரிய சண்டை வரும், ஒரு தடங்கள் வரும், பிரச்சனை வரும். இது வரைக்கும் ஃபைட்டே இல்லாதவங்களுக்கு ஃபைட் வரும். சண்டையே போட்டிருக்க மாட்டாங்க, ஆனால் அடுத்த ஸ்டெப்புன்னு யோசிக்கிறப்ப சண்டையாக வந்துட்டுருக்கும். ஏடா இது நம்ம இதை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே சண்டை வருதே அப்படின்னு அந்த ஆளை மாற்றிடக்கூடாது. அப்போ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும்ல. அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வருது அப்படின்னா அந்த பர்சன் உங்களுக்கானவங்க இல்லை, அவங்கள விட்டுறணும்னு அர்த்தம் கிடையாது. மாற்ற வேண்டியது ஆளை கிடையாது. எனர்ஜி மேட்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு. இன்னும் நீங்கள் 2 பேர் அதை செய்கிறதுக்கான அந்த ப்ரிப்பரேஷன் மைண்ட் லெவலில் இன்னும் வரலன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நீ கொஞ்சம் டைம் கொடு, கேப் கொடு, நீ அதை வந்து ஹீல் பண்ணிட்டு வா. ஏதோ 2 பேருக்குள்ளே ஒரு எனர்ஜி மேட்ச் இல்லாமல் இருக்குது, அதை சரி பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு அந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் தான் இந்த தடைகள் எல்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லெசன் லேர்ன் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்குவோம். அந்த வெயிட்டிங் பீரியடே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானமே கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பொறுமையை கற்றுக் கொடுக்கும். நான் இவ்வளோ பொறுமைசாலியா, ஒருத்தருக்காக நான் இவ்வளோ வெயிட் பண்ணுறேனே. சில பேர் கோவமே போயிடும், அவ்வளோ முன்கோவக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிற அந்த பீரியட், வெயிட்டிங் பீரியடில் ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க விட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த முன்கோவம்லாம் என்னன்னே காணாமல் போயிருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத அந்த பிடிவாத குணமெல்லாம் அப்படியே கரைஞ்சிரும். ஸோ அவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த வெயிட்டிங் பீரியடில் நடக்கும். அந்த ஹீலிங் நடக்க நடக்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே பக்குவப்பட்டதுக்கு பிறகு ஒரு டைமில் பார்த்திங்கன்னா எனர்ஜி மேட்ச் ஆகும். அதனால் நிறைய பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து பேசாமல் போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காக ஐயோ நீ என்கிட்ட பேச மாட்டியா அப்படி பிளாக்மெயில் பண்ணுறது, எமோஷ்னலி அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறது. நீ மட்டும் பாரு, நீ இந்த 1 வீக்குள்ளே நீ என்கிட்ட பேசலை அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு அவங்கள போட்டு த்ரெட்டன் பண்ணுறது. இந்த மாதிரி தேவையில்லாத ட்ராமாவில் க்ரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து ஐயோ இது வேணவே வேணாம் எனக்கு அப்படின்னு ரிப்பல் ஆகி ஓடிடுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது சுத்தமாக அந்த ரிலேஷன்ஷிப்பே ஒன்றும் இல்லாமல் போயிடும், அதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கே போகாதுன்னெலாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன் உங்களுக்கு தான் அப்படின்னா அவங்க கிட்ட இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, அவங்க பேசினாலும் சரி, பேசலைனாலும் சரி, கண்டிப்பாக அது நடக்க வேண்டியது நடக்கும். அது வரணும் அப்படின்னா வரும். உங்களுக்கானது இல்லை, அது வராது அப்படின்னா நீங்கள் கிட்ட இருந்தாலும் சரி, பேசிக்கிட்டே இருந்தாலும் சரி, அவங்கள போட்டு நீங்கள் டார்ச்சர் பண்ணி நீ என்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாலும் சரி, அப்படியே உங்களை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் ரியாலிட்டி, இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணலாம். உங்கள்கிட்ட பேசாமல் கொஞ்சம் கேப் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ ஏதோ ஒன்று எனர்ஜி வந்து மிஸ்மேட்சாக இருக்குது, அதை சரி பண்ணணும், ஹீல் பண்ணணும். அவங்க பேசாமல் போகிறாங்கன்னா அந்த பீரியடில் நம்மளை திருத்திக்கணும், அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வருவாங்க அப்படின்னு நம்பணும். அதுக்குள்ளே அவசரப்பட்டு ஆளை மாற்றிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை தீராது. ஏன்னா உள்ள பிரச்சனை இங்கே இருக்கும்போது நீங்கள் ஆளை மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ உள்ளுக்குள்ளே நம்மக்கிட்ட மாற்றிக்கணும், நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், ஹீலிங் நடக்கணும். அதெல்லாம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமே அந்த எனர்ஜி மேட்ச் அப்படின்றது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணும்போது ஈஸியாக போகும். ஸோ இதில் நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நிறைய பேர் அதில் சஃபர் ஆகிட்டு இருந்திருப்பீங்களா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமலே மேலோட்டமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா அது ஃபெயிலியர் ஆகுது. அதில் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. ஸோ அப்படிலாம் போகக்கூடாதுங்கிறதுனால தான் நான் அது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதை பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லே இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முதல் முயற்சியாக நம்ம தான் ஃபஸ்ட் டைம் அமேசானில் வந்து ஸ்விட்ச்வேர்ட் போட்டு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஹேங்கிங்ஸ் இருக்குது, அதை கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்ன மாதிரி நீட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஹேங்கிங், அவங்களுக்கு என்ன ஸ்விட்ச்வேர்டு, என்ன மாதிரியான பிக்சர்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி டீ கோஸ்டர்ஸ் இருக்குது, கீ செயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம அந்த மாதிரி கொண்டு வரோன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அவங்களுக்கு சொன்னால் கூட சம்டைம்ஸ் மறந்து போய்ட்றாங்க. அப்போ எப்படியாவது அவங்களுக்கு வந்து டச் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ ஒரு கீ செயின் அப்படின்னா அவங்க பேக்லேயே வச்சுக்குவாங்க, அவங்க யூஸ் பண்ணுற இடத்துலையே அவங்களுக்கு எப்பயுமே அதை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அது ப்ரோக்ராமிங் ஆகிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களே அறியாமல் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே உள்ளே போயிட்டு அது வேலையை செஞ்சுட்டே இருக்கும். பண்ணுற ஒர்க் பிளேஸ்லேயே நம்ம அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம்ஸில் நம்ம நிறைய யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை இந்த ஸ்விட்ச்வேர்டை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அமேசானில் நம்ம ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கு இல்லையா, அந்த கேட்டலாகில் போய் பார்த்தீங்கனாலே அதில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதான் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் இருக்க கேட்டலாகில் போய் பாருங்கள். அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸ் மூலமாக எனக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக நான் இதை ஃபேஸ் பண்ணதில் எனக்கு நிறைய லெசன்ஸும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ எது நடந்தாலுமே அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு லெசன் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.